குவரத்தை குறைவின்றி அருள்வார், குறைகளை களைவார், குலத்தினை காப்பார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து இந்த நிமிடம் வரை நாம் சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனைகளை கூட்டாக செய்து வருகிறோம். இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அனைத்து வாட்ஸ்அப்பிலே, இன்னும் நிறைய தளங்களிலே, ஆன்லைன் தளங்களிலே, இங்கே நேரடியாக அநேக சாய் சொந்தங்கள் கூட்டாக செய்வதனால் இது கூடுதல் பலன் தருகிறது. இந்த பிரார்த்தனை நாராயண தேசிகன் என்பவர். இவர் நாராயண தேசிகன் மயிலாப்பூரில் இருந்து எழுதியிருக்கிறார். பிரார்த்தனையினுடைய விபரம்: அன்பு சாய்ராம்ஜி அவர்களே, கூட்டு பிரார்த்தனையிலே என்னுடைய மகன் வருண் அவர்களுக்கு மனநலம் சரியில்லாமல் இருப்பதனால் அவர் நலமடைய வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக்கொள்ள நான் வேண்டுகிறேன். அவருக்கு காதிலே அநேக சப்தங்கள் கேட்பதாகவும் யாரோ பேசுவதாகவும் அவர் உணர்கிறார். அது நிறுத்தப்பட வேண்டும். அப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அவருடைய நிறைய படித்திருந்தாலும் அவருக்கு எதிர்காலம் பூஜ்யமாக இருக்கிறது. எனவே நீங்கள் தயை கூர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி பிரார்த்தனை நம்ம நிறைய பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனைய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அருண் அப்படிங்கிற புள்ள ஒரு நேரத்துல என்கிட்ட நேரா பேசினார். ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல பேசுறாங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. என்னப்பா பேசுறாங்க அப்படின்னா, சாப்பிட்டியா, தூங்குனியா, இப்படிலாம் நிறைய கேட்கறாங்க. சரி, நல்ல விஷயம் தானப்பா கேட்கறாங்க, கேட்டுட்டு போட்டோம், பதில் சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க, 24 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த வேலையும் செய்ய முடியலனால அப்படின்னு சொன்னார். அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவு தானே. இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு ஒருத்தவங்க சில பேர் சொல்லுவாங்க. அது அவருக்கு நான் தொடர்ச்சியா ஹீலிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஒரு அவத்தையில் இருக்கிறதுனால சீக்கிரமா அது குணமடையல. இருந்தாலும் ஒரு 9 முறை பண்ணினா சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்பிக்கையா பண்றேன். அவரும் நம்பிக்கையா ஹீலிங் வாங்கிட்டு இருக்கார். சரியா? இப்போ சாயப்பா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சாயப்பாவே நேரடியா சொன்னா அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா, சாயப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை சாய் நீங்க தரணும். ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெகத், ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெகத், ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெகத். என் அன்பு குழந்தைகளே, உன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம் உன்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் தொல்லை தருகிறது. ஆனால் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் எல்லா சிக்கல்களையும் நீ கடக்கலாம். மனதிற்கு அமைதி கிடைக்க நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மனம் அமைதி பெறும், நிச்சயம் அமைதி பெறும். நம்பிக்கை மந்திரம் நான் சொல்லித் தருகிறேன். நம்பிக்கை என்பது ஒரு சிறிய விதை போல, அதனை தினமும் நீ நட வேண்டும் உன் மனதிலே. அது விரைவிலே உன்னுடைய மனதினுடைய புறாக்களை விரித்து பறக்க விடும். எது வந்தாலும் நான் உன்னுடைய பயத்தை களைந்து அமைதியை தருவேன் என்று நம்பி இரு. உன் மனநோயை வெல்லுகின்ற தத்துவத்தை நான் சொல்லுகிறேன். மனநோய் என்பது உன்னுடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு கரைப்படுதல் மாதிரியானது. அந்த கரையை களைய சூரியனை போன்று உன்னுடைய உள்ளத்தினுடைய ஒளியை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களை விதையிட்டு தியானத்திலே அமர்ந்து அதை வளர விடு. அது விருட்சமாக வளரும்.
அந்த தியானத்திற்கான வழிமுறை கண்களை மூடிக்கொண்டு மூச்சு விடுகின்ற நேரத்தை ஒழுங்குபடுத்தினால் போதும், கொஞ்சம் அதிகப்படுத்தினால் போதும். உன் மனம் சாயப்பா எனக்கு அமைதியை தருவாய், சாயி எனக்கு துணை நிற்பாய் என்று கூறிக்கொண்டே இருக்கட்டும். மூச்சை வெளியே விடுகின்ற பொழுது உன்னுடைய கவலைகளை சாய்பாபாவிற்கு ஒப்படைத்து விடு. மூச்சை உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்லவற்றை எல்லாம், நம்பிக்கை எல்லாம் பாபா தருகிறார் என்று நம்பி இரு, நான் தருவேன். உன் சோகம் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. அது உன்னுடைய மனதில் இருந்து வெளியேறும். உன் மனதை எப்பொழுதும் என் மீது வைத்துக் கொண்டிரு, நான் உன்னுடைய மன அமைதிக்கு அருள் தருவேன். வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கணும். நீ பார்க்க வேண்டும். துயரத்திற்கு தான் உன்னுடைய வலிமையும் உற்சாகமும் இருக்கும். அதற்குள்ளாகத்தான் உனக்கு உற்சாகமும் வலிமை இருக்கும். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடன் இருந்து உன்னுடைய மனதிலே சமநிலையை கொண்டு வருவேன். முடிவாக என்னுடைய குழந்தையே, உன்னுடைய துன்பம் எனக்கு தெரியும். ஆனால் நினைவிலே நீ கொள்ள வேண்டும், ஒவ்வொரு இருளுக்கு பிறகும் ஒரு ஒளிமயமான நாள் ஒன்று இருக்கிறது. ஒரு நிமிடம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. உன்னுடைய மனதிலே நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள். நான் இருக்கிறேன், உனக்கு அருகாமையில் இருக்கிறேன். அதை நீ உணர்ந்தால் மட்டும் போதும். இன்னும் உனக்கு மந்திரம் சொல்லித் தருகிறேன். ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. அந்த மந்திரம் உனக்கு மன ஆத்ம சாந்தியை தரும். உன்னிடத்திலே எந்த விதமான பில்லி, சூனியம், வைப்பு, மாரணம், தம்பனம், பசியம், பரகாயம், பிரவேசம், ஜாலம், இடுமருந்து எதுவும் உன்னை அணுகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதோ மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாயி ஆத்ம சாந்தி தாராய நம. ஓம் ஸ்ரீ சாயி மனோவிகார நிவாரணாய நம. ஓம் ஸ்ரீ சாயி அனுகிரக வரதாய நம. மீண்டும் சொல்லுகிறேன். ஓம் ஸ்ரீ சாயி ஆத்ம சாந்தி தாராய நம. ஓம் ஸ்ரீ சாயி மனோவிகார நிவாரணாய நம. ஓம் ஸ்ரீ சாயி அனுகிரக வரதாய நம. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லிக்கொண்டே வா. அப்படி சொல்லி வந்தாயானால் கண்டிப்பாக உன்னுடைய மனம் அமைதி பெறும், சாந்தி பெறும், சமாதானம் பெறும். உன்னிடத்திலே எந்த விதமான கெட்ட சக்திகளும் இருக்காது. நல்ல அதிர்வலைகளையும் அப்பா நான் தருவேன். நீ நல்லபடியாக இருப்பாய். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.